வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, கருப்பூரவள்ளி வாழைய பத்தி நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? இந்த கருப்பூரவள்ளி வாழை பார்த்தீங்கன்னா, ரொம்ப இயற்கையாகவே ஒரு மருத்துவம் கூடக்கூடிய ஒரு பொருள். ஓகேங்களா? இது எப்படி வருதுன்னா, நான் வந்து ஒரு இடத்துக்கு வந்தேன் அன்னைக்கு. பார்த்தீங்கன்னா, வேஸ்ட் வாட்டர் வந்து வீணாகக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு கருப்பூரவள்ளி வாழைக்கட்டைய வச்சு, ஒரு 6லேருந்து 12 மாதம் வரை காய்க்கக்கூடிய, பலன் தரக்கூடிய இந்த வாழைத்தண்டு வந்து பயிரிட்டுருக்காங்கப்பா. இப்போ இதுதான் வந்து வாழை மொட்டு. இது உடம்புக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு பொருள் இது. ஓகேங்களா? இது உடம்பு சர்க்கரை நோயை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மருத்துவ குணம் உள்ள ஒரு வாழை மொட்டு இது. 2வது தான் உடல் சூட்டை வந்து தணிக்கும். உடல் சூட்டை வந்து தணிக்கும். சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய கழிவுகளை வந்து வெளியேற்றுவதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு வாழை மொட்டு இது. 2வது பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ள வாழைத்தண்டு இது வந்து வெளில வந்து வாழை மொட்டும்பாங்க. வாழை மொட்டு இது வாழை பழம் இது பிஞ்சியாக இருக்குது. ஓகேங்களா? இது வந்து கருப்பூரவள்ளி வகையை சேர்ந்த ஒரு வாழை பழம் இது. இது பார்த்தீங்கன்னா இது முத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதம் ஆகும். நல்லா பழுத்து வரும் இது. ஓகேவா? பழுத்து வருவது பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துவது. அதாவது சுவையாக இருக்கும். நல்ல சுவையாக இருக்கும். குழந்தைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு வாழைப்பழம் இது. ஓகேங்களா? 2வது பார்த்தீங்கன்னா, இதனுடைய வாழைத்தண்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய கற்களை வந்து வெளியேற்றக்கூடிய ஒரு தன்மை உள்ள இந்த ஒரு வாழைத்தண்டு இது. இந்த வாழைத்தண்டு பார்த்தா நம்ம என்ன பண்ணலாம், பிடிச்சா நறுக்கி அதை வந்து நம்ம வந்து சமைத்து சாப்பிட்லாம். இல்லைன்னா வந்து அதை சாறு பிழிஞ்சு நம்ம சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட நீர்கள், 2வது வந்து மலச்சிக்கல் அது இருக்கிறவங்க தொடர்ச்சியாக சாப்பிட்டு வந்தோம்னா குடலில் இருக்கக்கூடிய தேங்கி இருக்கக்கூடிய அழுக்குகளை வந்து வெளியேற்றக்கூடிய ஒரு தன்மை இந்த வாழைத்தண்டுக்கு உண்டு. ஓகேங்களா? 2வது பார்த்தீங்கன்னா, இந்த வாழை இலை இது வந்து நம்ம சாப்பாட்டுக்கு பயன்படுத்தலாம். இதில் பச்சையம் இருந்துருது. இந்த டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா, இந்த வாழை இலை பார்த்தீங்கன்னா மருந்து போடக்கூடிய ஒரு பொருளாகும். ஓகேவா? 2வது பார்த்தீங்கன்னா, இதோட காய்ச்சி முடித்த பிறகு பழத்தை விட்டு முடித்த பிறகு இதனுடைய பட்டைகள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சருகாக காய வச்சு அதுலேருந்து பூ தொடுப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் இது. ஓகேவா? எதுக்கு சொல்ல வரோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் பார்த்தா நிறையா தண்ணி வந்து வேஸ்ட்டு நிறையா வெளில போயிட்டுருக்கு. அது என்ன பண்ணுறோம், நம்ம எதுவும் கண்டுக்க மாட்டோம். நம்ம அட்லீஸ்ட் நம்ம ஒரு வாழை கட்டையை வாங்கிட்டு வந்து என்ன ஒரு ரூ. 20 50 இருக்கும். அந்த கட்டையை கொண்டு நம்ம வச்சிட்டோம்னா, இப்போ இந்த வாழைத்தண்டு கீழே பாருங்களேன், இப்படி நிறைய குட்டி போட்டால் நிறைய செடிகள் வளர்த்துருக்காங்க. அந்த வேஸ்ட் வாட்டர் மூலியமாகவே இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த வாழை மரமானது வளர்ந்துருது. நீங்களும் உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வேஸ்ட் வாட்டரில் நல்லா ஒரு செடியை வளருங்க. நல்லபடியாக ஆரோக்கியமாக இருங்க. நன்றி, வணக்கம்.